ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவோ இதனால எங்களுடைய வாழ்வில் வந்தாலும் நீர் எங்களை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி எங்களுக்கு இரு பரிமாணங்களை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, இப்பொழுது கூட உடைய மேலான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக நீர் எங்களோடு வார்த்தையின் மூலமாக பேச போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை எங்களை உணர்த்தட்டும், எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 3வது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறபடியால் நான் தொடர்ந்து ஒவ்வொரு பாவத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே பாவ பட்டியல் அகந்தையில ஆரம்பித்து அகந்தை, அறியாமை, அவிசுவாசம், அசட்டை, அவசரம், அசதி, அஞ்சனம், அடங்காமை, அன்பின்மை, அவமதித்தல், அச்சம், அபகரித்தல், அறிவீனம், அநீதி, அறிவிக்காமை, 15 பாவங்கள். அந்த பாவ பட்டியலில் ஒவ்வொரு 3வது ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தியானித்தோம். கடந்த மாதத்திலே கலகம் ஒரு பெரிய பாவம் என்று சொல்லி கடந்த மாதத்திலே இந்த கலகம் என்கிற பாவத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலே 17வது அந்த பாவ பட்டியலிலே 17வது பாவமாக வருகிறது கடும் கோபம் என்கிற அந்த பாவம். இன்னைக்கு கோபப்படாத மனுஷர்கள் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. இல்ல, உண்மைதானே? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த பாவ பட்டியலை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருமே ஓரளவு 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த பாவங்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வசனங்கள் மூலமாக ஆண்டவர் உணர்த்திருக்கிறார். இப்ப இந்த பாவங்களை நாம் விட்டு இருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பாவம் செய்வது சுலபமா, பாவத்தை விடுவது சுலபமா? ரெண்டுமே கஷ்டம்தான் பாஸ்டர். ஆமா, பாவம் செய்யறதும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம்தான். செய்கிற பாவத்தை டக்குன்னு விடுவதும் பெரிய கஷ்டமா தான் இருக்கிறதுல. ஆனா ரொம்ப சுலபம். ஏன்னா நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பாவங்களிலே நாம் ஈடுபடாதபடி வாழ்வது ரொம்ப ஈஸியான காரியம். ஒரு ராஜா ஒருவர் இருந்தார். இது ஏற்கனவே இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப பயங்கரமான தலைவலி அவருக்கு. எவ்வளவோ மருத்துவர்கள், அந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் வந்து பார்த்தாங்க. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் தலைவலி வருதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த ஊர்ல ஒரு பெரிய ஞானி ஒருவர் இருந்தார். அவரு ராஜாவை பார்க்க வந்தார். இப்பொழுது ராஜா கொஞ்சம் சோகத்தோடு இருக்கும்போது, என்ன ராஜா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி, இல்ல எனக்கு ஒரு தலைவலி இருக்குது, இந்த தலைவலி சீக்கிரம் போகவே மாட்டேங்குது. என்ன, டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டாங்க, என்னோட மருந்துலாம் கொடுத்துட்டாங்க, ஆனா என் தலைவலி போகவே இல்லை. அப்ப அவர் சொன்னாரு, நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன், அதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அப்படியா அப்படின்னா, இல்ல உங்களுடைய பார்வையில தான் சில கோளாறுகள் இருக்கிறது. இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பார்வை படுகிற இடமெல்லாம் பச்சை பசேன்னு இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். மற்ற ஒரு நிறங்களை பார்க்காதபடி, மற்ற ஒரு காரியத்தை பார்க்காதபடி, உங்களுடைய நோக்கங்கள்லாம் பச்சை கலரா பச்சை பசையில இருக்கிற இடத்தையா கொஞ்ச நாளைக்கு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு தலைவலி சரியா போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு சரி, எவ்வளோ நம்ம வந்து சாப்பிட்டோம், இந்த யோசனையை நம்ம பின்படுத்தி விட சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் போட்டாரு. என்ன போட்டுட்டாரு, இந்த நாடு முழுவதும் வீடுகள்லாம் என்ன பண்ணிடணும், பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருங்க. ஏன்னா இவர் தான் பாக்குற இடம் பச்சை பச்சையா இருக்குன்றாரு. அரண்மனைய பச்சை கலரா மாத்துங்கன்றாரு. உள்ள வெளிய எல்லாம் பச்சை கலர், பெட்ரூம் பச்சை கலர். மனைவி ராணி என்ன சொல்றாரு, நீ எந்த புடவையும் கட்டக்கூடாது, என்ன கலர் கட்டணும், கொஞ்ச நாள் பச்சை புடவை ரொம்ப இதா போச்சு தெரியுங்களா உங்களுக்கு, பச்சை கலர். ஆமா, அப்படி ஓடிச்சு. பச்சை கலர் தான் கட்டணும், ஜனங்கள்லாம் பச்சை கலர் தான். இப்படி எங்க பார்த்தாலும் பச்சை, ஊரே பச்சை ஆயிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு ஞானி மீண்டுமாக ஊருக்கு வராரு. இவருக்கு ஒரே அதிர்ச்சியா போச்சு. என்னடா இது, எங்க பார்த்தாலும் பச்சையா மாத்தி வச்சிருக்காங்களே, என்ன நடந்தது? இவருக்கு அது தோணவே இல்லை. இப்ப நேரா ராஜாவிடத்துல போன, இப்ப உங்களுக்கு தலைவலி எப்படி இருக்குன்னா, எனக்கு இப்ப தலைவலி குறைஞ்சு போச்சு அப்படின்னாரு. அப்படியா, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு, நீங்க தான் சொன்னீங்கல்ல பச்சை பசேல் எல்லாத்தையும் பார்க்கணும், நான் ஊரெல்லாம் பச்சை பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டேன். இப்போ ஞானிக்கு மெதுவா சிரிச்சா, சுலபமா செய்யக்கூடிய ஒரு காரியத்தை
இவ்வளவு வீணா நேரத்தை செலவு பண்ணி இவ்வளவு தேவையில்லாத காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறாரு. என்ன ஞானம் சொல்றீங்க நீங்க அப்படின்னா, இல்ல, நீங்க ஒரு பச்சை கண்ணாடி எடுத்து கண்ணில் மாட்டிருந்தீங்கன்னா நீங்க பாக்குறதுதான் பச்சை பச்சையா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஈஸியான ஒரு காரியத்தை இப்படி ஒரு கோரம் நாட்டையே கோரப்படுத்தி வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி அவர் சிரித்து கொண்டார். யோசிச்சு பாருங்களேன், சுலபமா செய்யக்கூடியத ராஜா ரொம்ப கஷ்டமாக்கிட்டார், எல்லாரும் கஷ்டமாக்கிட்டார். இன்னைக்கு பாவம் என்பது தேவனால வெறுக்கப்படுகக்கூடிய காரியம். இப்போ அந்த பாவம், இன்னைக்கு நிறைய பாவம் நமக்கு முதல்ல வர்றது கொலை, கொள்ளை, களவு, விபச்சாரம், வேசித்தனம், சகோதரர்கள் பொறாமை போட்டு, இப்படி நிறைய காரியங்கள் யோசிக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாமலே நிறைய கோபத்தை பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 17வது பாவமாக கடும் கோபம் ஒரு பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். பிரசங்கி 7:9 வாசிக்கிறோம், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது. அப்ப நீங்க அதை என்ன கவனிக்கலாம், அப்போ நீங்க கோபம் கொள்ளலாம் டக்குன்னு. அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், கோபம் கொள்வதற்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் யோசிக்க நேரம் கொடுத்தீங்கன்னா உங்க மனசுல என்ன வராது, கோபம் வராது. அதான் சொல்ற, கடும் கோபம் எப்ப வரும் தெரியுமா, உடனே உங்களுக்கு தோணக்கூடிய கோபம் தான் கடும் கோபம். அதான் உங்க மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 19 முதல் 21 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 17 வகையான காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது மாம்சத்தின் கிரியைகள், அதுல கோபங்கள் வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் போட்டு விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், அப்புறம் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், அப்புறம் நடுவில் என்ன வருது, கோபங்கள் வருது. இது ஒரு பாவ பட்டியலில் இது வருகிறது. நான் வேதத்துக்கு அடிப்படையாக மாறாக நான் எதுவுமே சொல்லல. நீங்கள் கோபம், கடும் கோபம் என்பது ஒரு பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் இந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று. எது சுதந்திரிப்பதில்லை, யாரெல்லாம் நீங்க கோபம் பண்றீங்களோ அப்ப நீங்க எங்க போக மாட்டீங்க, பரலோகம் போக மாட்டீங்க. அப்ப அது என்னமாகிறது, பாவமாக கருதப்படுகிறது. அப்ப அது பாவ லிஸ்ட்ல கோபம் வருகிறது பார்க்கிறோம். அப்போ கோபம் ஒரு பாவமா? வேதம் சொல்கிறது, அடுத்து போடுவா, வேதம் சொல்கிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். அல்லேலூயா. கோபம் பாவம் அல்ல, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கோபம் பாவம் அல்ல. ஆனா கோபப்படுவதன் மூலமாக நீங்கள் செயல்படுத்துகின்ற கிரியைகள் இருக்குல்ல, வார்த்தைகள், செயல்கள். இப்ப நீங்க கெட்ட வார்த்தை பேசிட்டீங்கன்னா அது என்னமா மாறிடுது. இப்ப பிள்ளை தப்பு பண்ணுது, உங்களுடைய பிள்ளைக்கு தப்பு பண்ணுது, கோபப்படாம இருக்க முடியுமா? கோபப்படலைன்னா வேதம் சொல்கிறது, மகனை பிறம்பை கையாளாதவன் அந்த மகனை அடிக்க சொல்றாரு ஆண்டவர். அப்ப கோபம் எப்படி பாவம்? கோபம் பாவம் கிடையாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் இல்லா. நான் வார்த்தைகள் கோபம் வந்த உடனே வாயில என்ன வந்துடும், நீங்க வருது ஆண்டுடைய பிள்ளை வாயில சரளமாய் வருகிறது என்னது, கெட்ட வார்த்தை. உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் புறப்பட வேண்டாம். இல்ல இந்த வாய் ஆண்டவருக்கு சொந்தமானது. இல்ல நம்ம கையினால கோபப்பட்ட உடனே என்ன பண்ணிடுவோம், அடிச்சிடுவோம். இப்படிதானே கோபத்தினால இல்ல கொலை பண்ணிடுவோம். அந்த கோபத்தினால எல்லாமே பிரச்சனையா இருக்கு. அப்ப கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவர்கள். இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி அதற்கு பிறகு நான் செய்திக்குள்ளே நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். வாசிக்க கேட்ட யோவான் 2ஆம் அதிகாரம், இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம். ஈஸியா சொல்லிடுவாங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு என்ன பண்ணார், எதை எடுத்தார், சவுக்கை எடுத்தார், சாட்டை எடுத்தார். இன்னைக்கு சவுக்கை எடுத்துட்டு சாட்டை எடுத்த ஆட்கள்லாம் உண்டு, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சவுக்கை எடுத்து, ஆனா வேதம் சொல்கிறது சவுக்கை எடுத்து அடித்தார் அவரு. இன்னைக்கு படத்துல இருக்க ஒரு இயேசு படம் காட்டும்போது பாருங்க, அவர் என்ன பண்ணுவாரு, அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்ல. ஆனா நீங்க இந்த நல்ல வசனத்தை நீங்க கூர்ந்து கவனிங்க, கொஞ்சம் திருப்பிக்கங்க. யோவான் ஆண்டவர் கோபப்பட்டார், ஆனா என்ன செய்யல, பாவம் செய்யவில்லை. நீங்க அங்க பாத்தீங்கன்னா அது 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிங்க. அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய், இல்ல இல்லம்மா 15 வாசிங்க. கையினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி, போதும் அதோடு நிறுத்திக்கங்க.
நல்ல கவனிங்க, இங்க தேவ ஆலயத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வியாபார கூடமா மாற்றிட்டாங்க. அதனால ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே சவுலுக்கு எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்து நம்ம யாரையும் அடிக்கல, கோபம் கொண்டா. ஆனா என்ன நடக்குதுன்னா பாருங்க, அந்த கோபம் வந்த போது கூட அவருடைய செயல்கள் எவ்வளவு சாந்தமா இருக்குன்னு நீங்க கவனிக்கணும். முகத்துல கோபம் காட்டுகிறார், ஆனா உள்ளத்துல அந்த கோபத்தை ரொம்ப அதிகமாக என்ன பண்ணல, அதை வெளிப்படுத்தல. என்ன நடக்குது, தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டார் பாருங்க. எதை? ஆடு மாடுகளை. ஏன் அதை துரத்தி விட்டார்? அதை அடிக்கல, மனுஷனையும் அடிக்கல, ஆடு மாடுகளையும் அடிக்கல, துரத்தி விட்டார். துரத்தி விட்டா அந்த ஆடு மாடுகள் ஓடிடும். அப்ப அந்த ஆடு மாடுகளுக்கு சொந்தக்காரர்கள் அந்த ஆடு மாடுகளை என்ன பண்ணிடலாம், பிடிச்சுக்கலாம், ஓடி போய் பிடித்துக் கொள்ளலாம். அதுல அவங்களுக்கு நஷ்டம் கூட ஆகல. பாருங்க, கோபப்பட்டா ஆனா நஷ்டப்படுத்தல. அடுத்து பார்த்தா காசுக்காரனுடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டார். ஜனங்கள் ஒண்ணும் பண்ணல, ஆனா காசெல்லாம் வச்சிருந்த காசெல்லாம் கவிழ்த்து போடுகிறார். ஏன்னா அதுல அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வராது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிடலாம், மீண்டும் எடுத்துக்கொள்ளலாம். நல்லா பண்ணுங்க பாருங்க. அப்புறம் கயிற்றினால் அது புறா விற்கிறவர்களை நோக்கி கவனிங்க. அப்ப இங்க என்ன பண்ணிருக்கிறோம், புறாவை அந்த இடத்துல ஒரு அடி அடிச்சுதான் புறாலாம் என்ன பண்ணிருக்கோம், பறந்து போயிருக்கும். ஒருவேளை சில புறாக்கள் வராம போயிடலாம். ஆனா என்ன சொல்றதுமா, புறா விற்பவர்களை நோக்கி மட்டும் என்ன சொல்றாரு, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போ. இவ்வளவு கோபத்துல இவ்வளவு சாந்தமாய் வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமா? அல்லேலூயா. நீங்க அவங்களுக்கு அதனால ஒரு நஷ்டம் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் எண்ணி அந்த புறாவைக்கு இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லி அந்த கோபத்துல கூட பாவம் செய்யாதபடி ஆண்டவர் எவ்வளவு சாந்தமாய் நடந்து கொண்டார் பாருங்க. அதனால கோபம் பாவம் அல்ல, ஆனா கடுங்கோபம் பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 37:8 வாசிக்கிறோம், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் என்று ஒரு வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15:18 வாசிக்கிறோம், கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19:19 வாசிக்கிறோம், கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான். எங்க போவான்? ஆக்கினைனா என்னது? நரகம். நான் எதுவுமே நான் வேதத்துல இல்லாததை சொல்லல, வேதத்தில் இருக்கிறத நான் சொல்றேன். ஏன்னா சில நேரத்தில் கோபப்பட்டா அது பாவமா? கண்டிப்பா கடுங்கோபம் பாவம். நான் சொல்லல, வேதம் சொல்கிறது. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான் என்று வாசிக்கிறோம். அப்ப நரகம். நமக்கு இந்த கோபத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 27:4 வாசிக்கிறோம், உக்கிரம் ஒட்டுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது என்று வாசிக்கிறோம். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கின்றது. ஆக கடும் கோபம் ஒரு பாவம் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு சில உதாரணங்கள் வேதத்திலே கோபமடைந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது பெரிய லிஸ்டே இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சில பேரை நாம் உதாரணத்துக்கு நான் பார்த்து இன்றைக்கு நாம் அதை முடிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு மனிதனுடைய தவறான ஒரு கோபம், அவசியம் இல்லாத ஒரு கோபம். என்ன நடக்குது? 2 ராஜாக்கள், கொஞ்சம் திருப்பிக்குங்க, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இடத்தை கடவி விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்கு நினைத்திருந்தேன். 11ஆம் வசனத்திலே நாகமான் என்ன ஆச்சு? அவனுக்கு கடும் கோபம் அடைந்து என்று வாசிக்கிறோம். நாகமானுடைய அந்த கடும் கோபம் அவசியமில்லாத கோபம், தவறான ஒரு கோபம். நிறைய நேரங்களில் நம்ம தவறாக தான் கோபப்படுகிறோம். எதை கண்டிக்கணுமோ, எதற்கு கோபப்படணுமோ அதை விட்டுடுவோம். எல்லாத்துக்கும் கோபப்பட்டு கொண்டு இருப்போம். அவசரமா நம்ம ஒரு முடிவு எடுத்து கோபப்படுறோம் பாத்தீங்களா, அதுதான் கடும் கோபமாக மாறுகிறது. நீங்க கோபம் வரும்போது உங்களை சாந்தப்படுத்திக் கொண்டு இயேசப்பாவை நினைத்துக் கொண்டு நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையோடு இருந்து பாருங்க, உங்களுடைய கோபம் சாந்தமாய் மாறும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் அதிகமாக பிபி ரைஸ் ஆயிடும். எல்லாம் 140, 150, 160 ஏறிட்டே போகும். ஏன்னா கோபம் உங்களுடைய உடலை பாதிக்கும். கோபம் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்ல, கடும் கோபம் பாவம் என்று சொல்லுகிறார். இங்க நாகமானுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். இவன் சீரிய ராஜா வந்து ஒரு படை தலைவன். நாகமான் சண்டே ஸ்கூல்ல நீங்க கேட்டுப்பீங்க. ஆனா அவனுக்கு என்னது? குஷ்டரோகம் அவனுக்கு இருந்தது.
இப்ப எவ்வளவோ அவன் செலவு பண்ணி அவன் ட்ரை பண்ணிருப்பான், அது நடக்கல. ஆனா இங்க என்ன நடக்குது, இங்கே எலிசா வந்து எலிசாவை பத்தி கேள்விப்படுகிறார். யார் மூலமாக? தன்னுடைய வேலைக்கால சிறுமி மூலமாக கேள்விப்படுகிறார். அப்ப எங்க இதுல ஒருத்தர் இருக்காரு, அவர் பெரிய தீர்க்கதரிசி, அவர் நிறைய சுகம் கொடுக்கிறாரு, நீங்க வேணா அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும் சொல்றாரு. அப்ப இவன் ஒரு எதிர்பார்ப்போடு போகிறான். ஆனா இது நடந்தது என்ன, எலிசா இவர் நினைச்சாரு அங்கேயே அவரை தொட்டு உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டா சுகம் கிடைச்சிடும் நம்பி நார்மன் போகிறான். ஆனா எலிசா அதற்கு மாறாக சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? 10ஆம் வசனத்துல அவனிடத்திலே ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 அவர் நேரத்தை வர சொல்லல, நான் கை வைக்கிறேன் அதெல்லாம் உண்மை சொல்லல, அவர் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புற, என்ன நீ யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்ன. இந்த வார்த்தை நாகமானுக்கு கோபத்தை கொடுத்துச்சு. எங்க ஊர்ல இல்லாத நதியா, எங்க ஊர்ல இல்லாத ஆறா, எங்க ஊர்ல இல்லாத தண்ணீரா, நான் குளிக்காத குளமா, இந்த ஆள் என்ன என்னவே அங்கவே 7 தடவை வந்து தொட்டு சுகம் கொடுக்க, இது அவசியம் இல்லாத ஒரு கோபம். கடும் கோபமடைந்து என்று வாசிக்கிறோம். இது யோசிப்பாங்க, நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் கோபம் அடைகிறோம். கோபம் செய்யும் போது நாம் பாவம் செய்யறோம். கோபம் பாவம் அல்ல, ஆனா கோபம் மூலமாக செயல்படுத்துகின்ற அந்த காரியங்கள் நமக்கு பாவங்களை கொண்டு வருகிறது. இங்க நாகமான் என்ன பண்ணுறான், கடும் கோபம் அடைந்து இந்த குஷ்டரோகத்தை அவன் தொட்டு தடவி நீக்கி விடுவான் என்று நம்பிக்கையோடு இருந்தவன்ட நீ போய் ஸ்நானம் பண்ணி 7 தடவை போய் குளிச்சுட்டு வா, முங்கிட்டு வான்னு சொன்ன உடனே அவன் கோபம் வந்துச்சு. ஆனா அவங்க வேலைக்காரங்க அந்த சொல்றாங்க, அந்த வந்து ஏங்க நீங்க அவன் பேர் பாத்தீங்கன்னா உக்கிரத்தோடு திரும்பி வந்தான்னு வாசிக்கிறோம். நீங்க நேரம்னா இல்ல, நிறைய வசனங்கள் வாசிச்சோம்னா நேரம் ஆயிடும். அப்போ அவங்க வேலைக்காரர் ஊழியக்காரர் வந்து சொல்றாரு, என்னங்க அவரு தப்பவா சொல்லிட்டாரு, 7 கடல் தாண்டி 7 மலையை தாண்டி ஒரு கதையெல்லாம் வரும்ல, அங்க ஒரு கூண்டுக்குள்ள ஒரு கிளி வச்சிருப்பாங்க, அந்த கிளிய நீங்க அமுக்கணும், அமுக்குனா அதுல இருந்து உயிர், இப்படிலாம் சொல்லியிருந்தா உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லலாம். அது யோர்தான் நதியில போய் குளிக்க சொல்றாரு, நீங்க அதை செஞ்சிட வேண்டியது ரொம்ப ஈஸியா. அப்பதான் அவனுடைய கோபம் கொஞ்சமா குறையும். சில வார்த்தைகள் கோபத்தை குறைக்குங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, வார்த்தைகளை கோபம் அடைந்திருக்க வார்த்தைகள் மூலமாக இன்னும் அவங்கள இன்னும் அதிகமா ஏற்றி விடுவோம், அந்த பழக்கம் நமக்கு உண்டு. ஆனா கோபம் அடைந்தவர்களே சாந்தப்படுத்தணும். இந்த ஊழியர்கள் அழகா சொல்ற பெரிய கஷ்டம் கிடையாதுங்க, நிஜமா நீங்க அதை ஈஸியா செய்யலாமே, ஏன் கோபம் அடைகிறீங்க? அதுக்கப்புறம் ஒரு மனசு மாறாது. கோபம் கொஞ்ச நேரம் தாங்க போகும், அதை நீங்க அடக்கிட்டீங்கன்னா நீங்க சரியாயிடும். ஆனா அந்த கோபத்தில் அதுக்கப்புறம் நீங்க நிறைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல கோபம் அடையும் போது ஏதோ தவறா ரோட்லயே போறோம், நிறைய இடத்துல கோபம் அடைகிறோம். அதுவும் இப்ப வண்டிகள்லாம் ஓட்டிட்டு போகும்போது நமக்கு உள்ள வந்து கார் ஓட்டும் போது ஒரு பைக் ஓட்டும் போது ஒரு டென்ஷன் வருது பாருங்க. வார்த்தைகள் இப்படா வெளியே வரும்னு அப்படி ஒரு வார்த்தை வெளியே கத்திடலாமா தோன்ற மாதிரி தான் தோணும், வாழ்க்கையில அப்படிதான் வரும். நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையோட இருந்தீங்கன்னா எல்லாம் மாறிடும். ஆனா பேசுற பிறகு நம்ம யோசிப்போம், இந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிறோம், அது முன்னாடியே நீங்க யோசிக்கணும். அதனால ஆண்டவர் கோபம் வரும்போது நீங்க கொஞ்சம் சாந்தகுணமாய் அமைதியோடு இருங்க. இங்க என்ன பண்ண கடைசியில சரி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம தான் போறான். ஆனா 7வது தரம் முங்கி எந்திக்கும் போது அவருக்கு பெரிய ஆச்சரியம். நாகமானுக்கு என்ன நடந்தது, அவனுடைய அப்படி உடல் வந்து குழந்தை உடல் மாதிரி எப்படி மாறிட்டா, குழந்தை உடல் மாதிரி ரொம்ப அழகாய் மாறிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நாகமானுடைய ஒரு தவறான கோபம் அவனுக்கு கிடைக்கக்கூடாத பெரிய ஆசீர்வாதத்தை அவன் இழந்திருப்பான். ஆனா அந்த கோபம் அவனுக்கு தணிந்த போது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய குஷ்டரோகம் சுகமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை சொல்லும் போது நம்ம கோபப்படுகிறோம், ஆண்டவர்கிட்டயே கோபப்படுவோம். ஆமா, ஆண்டவர்கிட்டயே நம்ம கேள்வி கேட்போம். ஆனா ஆண்டவர் எல்லாமே நமக்கு நன்மையாகவே செய்வார். ஹல்லேலூயா. ஆனா அவர் சொல்றது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அதனால நாகமானுடைய கோபம், அவர்களை கோபப்பட்டாலும் கடுங்கோபம் அடைந்தாலும் அவன் மனமாய் போய் எலிசாவுடைய வார்த்தை கேட்ட போது அவன் அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்ட என்று வாசிக்கிறோம். சரி, 2வது ஒரு மனிதனுடைய கோபம், சவுல் ராஜா. சவுலினுடைய ஒரு கோபம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். கொஞ்சம் பகுதி திருப்பிக் கொள்ளும். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது சவுல் யோனத்தான் மீது
கோபம் கொண்டவனாகி அவனை பார்த்து ரெண்டகமும் மாறுபாடு உள்ளவனே மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனே தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதே. இப்போ இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிச்சீங்களா? யார் திட்டுறான்? யார் திட்டுறான் தெரியுதா? யார் யோனத்தான்? சவுலுடைய பையங்க, பையனை திட்டுறாரு. அப்ப எவ்வளவு கோபம் அடைந்திருப்பார் யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு அவர்? அது வார்த்தை பார்த்தீங்களா? ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவனே. யார? யோனத்தானுடைய அம்மாவை சொல்ற, சவுலுடைய மனைவியை சொல்ற. இல்ல யோசிச்சு பாருங்க. நம்ம சில நேரங்கள்ல நமக்கு கோபம் வந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அப்படிதான் திட்டுறோம். என்ன திட்டுறோன்னே தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிலாம் திட்டக்கூடாது. பிள்ளைகளை உங்களுடைய வாயிலால பிள்ளைகளை நீங்க சபிக்க கூடாது. ஆசீர்வதிக்கிறதா உங்களுடைய பிள்ளை உங்களுடைய வாயில வரணும். இன்னைக்கு கோபம் வந்துச்சுன்னா கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க, அவ்வளவு சீக்கிரம் அடங்க மாட்டாங்க. நம்ம அடங்கிடுறோமா? அப்ப ஆண்டவர் உங்களை எவ்வளவு திட்டணும், ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு கோபப்படணும். அப்படியே அவங்களை திட்டுறாரு, அப்படியே சபிக்கிறாரு, உங்களை மன்னிச்சு விடல. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிள்ளைங்க மேல கோபம் அடைஞ்சுவீங்க. யோசிச்சு பாருங்க. இங்க சவுல் தன்னுடைய மகனை, ஆனா கோபம் யோனத்தான் மேல இல்ல. யார் மேல கோபம்? தாவீது மேல கோபம். ஏன்னா தாவீதும் யோனத்தானும் உயிர் நண்பர்கள். தாவீத சவுலுக்கு பிடிக்கல. தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி சவுல் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். கோபத்தோடு எப்ப வாய்ப்பு நிறைய டைம் அப்படிதான் நிறைய என்ன பண்றான்? ஈட்டி அதான் அந்த போஸ்ட் போடு ஈட்டில குத்த பாக்குறான். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தனால அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்தார். அது மட்டும் யோனத்தான் அவனுக்கு நண்பனாக இருக்கிறது சவுலுக்கு பிடிக்கல. என்ன நடக்குது? நீ உனக்கு வெட்கமாகவும் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை, யாரு ஈசாயின் மகன்? தாவீதை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ என்று சொல்லி இங்கே அவன் சாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கோபத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறான் சவுல். இதனால என்ன நடந்துச்சுமா? சவுலை விட்டு நல்ல ஆவி போய் என்ன வந்துச்சு? கொல்லாத ஆவி. அப்படி அதுக்கு என்ன காரணம்? தாவீது மீது அவன் வைத்த கடும் கோபம். வெறும் கோபம் அல்ல, கடும் கோபம். என்னன்னா அது பிரச்சனைக்கு காரணம் யாரு? பெண்கள் தான். ஆமா, தாவீது பெரிய வெற்றியோடு வருகிறான். சும்மா வாய் வச்சு சும்மா இல்ல. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அவ்வளவுதான். சவுலுக்கு என்ன வந்துடும்? ராஜாவு ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பாருங்க எப்படி பிரச்சனையை உருவாக்குறாங்க பாருங்க. இல்ல அது ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு. இங்க என்ன நடக்குது? ஆமா, ஈசாயுடைய மகனாகிய தாவீத அவன் எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டி கொண்டு 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனால் பொல்லாத ஆவி கூட யாரால் விடப்பட்டது? தேவனாலே விடப்பட்ட பொல்லாத ஆவி இறங்கிற்று என்று வாசிக்கிறோம். வாசிங்க. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. பொல்லாத ஆவி இறங்கிச்சு. ஆனா சவுல் என்ன சொல்லிட்டு இருந்தான்? இப்ப புரியுதுங்களா? கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். எல்லா தீர்க்க தரிசனங்களும் தேவனாலே தரப்படுகிறது அல்ல. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பொல்லாத ஆவி சவுலுக்கிடத்துல இறங்கிடுச்சு. அதற்கு பிறகு கூட அவன் என்ன பண்றான்? தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். வாசிங்க. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். ஆனா தாவீது வழக்கம் போல என்ன பண்றான்? அந்த சுரமண்டலத்தை வாசித்து நீரம் பண்ண இது எரியும் போது பிடியில் வச்சாங்க பாருங்க, அந்த கதை தான் இங்க. அவன் அந்த பொல்லாத ஆவி இறங்கி ரொம்ப கோபமா இருக்கிறான். இவன் என்ன பண்ணான்? டங் 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 டங்னு சுரமண்டலத்தை வாசிட்டு இருக்கான். தாவீது எப்படி இருக்கும் பாருங்க. அதனால கோபமடைந்து அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். சவுல் தாவீதின் மேலே சுவரோடு, அதெல்லாம் வாசிக்கிறோம். ஆமா, சுவரோடு ஈட்டி எறியான். ஆனா தாவீது விலகி ஒரு தரம் அல்ல 2 தரம் தப்பினான் என்று வாசிக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். ஆனா சவுலோடு இந்த கர்த்தர் காரணம் என்ன? சவுலுடைய கடும் கோபம். அவருடைய முடிவு உங்களுக்கு தெரியும். எந்த அமலேக்கியர் அவன் விடுதலை செய்தானோ காப்பாத்தினானோ அந்த அமலேக்கியர் கையாலே கடைசியில
நம்ம குத்துண்டு மரணம் அடைந்தான்னு வாசிக்கிறோம். கோபம் பாவம் இல்லைங்க, ஆனா கோபம் கடுங்கோபமாக மாறி அதன் மூலமாக நம்ம செயல்படுத்துகிற காரியங்கள் கிரியைகள் அவைகள் பாவமாக மாறுகிறது. ஆகவே நாம் சவுலுடைய அந்த தவறான கோபத்தை நாம் புரிந்து கொள்வோமானால் கண்டிப்பாக நாமும் அந்த கோபங்களிலிருந்து நாம் தப்பிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். மூன்றாவது ஒரு ராஜாவை நாம் பார்க்க போகிறோம். உசியா ராஜாவுடைய கோபம். இந்த 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான் என்று வாசிக்கிறோம். உசியா கோபம் கொண்டான். உசியா ராஜா கோபம் கொண்டான். அவர் நல்ல ராஜா. வேதம் சொல்கிறது 26:4 அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய காரியங்கள் வாய்க்கப்படினார். ஆனா இங்க அவனுக்கு என்ன பிரச்சனைனா, உசியாவுக்கு ஏன் கோபம் அப்படின்னா, சிலருக்கு சில காரியங்கள் செய்ய ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆசாரியனுடைய வேலை யார் செய்யணும்? ஆசாரியர். இப்போ நம்ம புதிய ஏற்பாடு காலங்கள முன்னாடிலாம் ஆல்டர்ல, இன்னைக்கெல்லாம் ஆல்டர்ல நம்ம ஏறுறோம் இறங்குறோம் இல்ல. நீங்க நிறைய சபைகள்ல ஆல்டர்ல நீங்க கிட்டே வர முடியாது இன்னைக்கும். ஆனா நம்ம சபையில அப்படி இல்லை, எல்லாம் ஏறி வருவாங்க, எல்லாம் போவாங்க. ஆமா, ஏன்னா ஆண்டவர் நமக்கு எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு? ஆசாரியர்களா மாத்திட்டாங்க. அதாவது யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம். ஆனா பழைய ஏற்பாடு காலங்கள்ல அப்படி கிடையாது. நீங்க தேவனுடைய சமூகத்துல நீங்க போகணும்னா யார் போக முடியும்? அந்த ஆசாரியர் மட்டும் தான் போக முடியும். ஆனா இங்க என்ன நடக்குது? நான் ராஜா, நான் ஏன் போக கூடாது? இப்ப அங்க தடுக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது? 16ஆம் வசனத்துல அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று வாசிக்கிறோம். ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கலாங்க, ஆனா தூபம் காட்டும் இடத்துல என்ன பண்ணக்கூடாது? பிரவேசிக்க கூடாது. தூபம் யார் காட்டணும்? ஆசாரியர் தான் காட்டணும். எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை நான் தான் செய்யணும். அதை நீங்க எடுத்து செய்யக்கூடாது. ஆனா இல்ல நான் செய்வேன்னு சொன்னா ஆண்டவருடைய கோபத்துக்கு. இப்ப இவங்க ஒரு வேற ஒண்ணு சொல்லல, தடுக்கிறாங்க. நீங்க போக கூடாது. ராஜாவாக இருந்தாலும் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே, உசியா ராஜாவே சொல்ல, ஆசாரியர் சொல்றாரு, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு. நீங்க இந்த வேலையை செய்யக்கூடாது. ஒரு ராஜாவை பார்த்து ஆசாரியர் சொல்லுகிறார், நீ உங்களுக்கு இந்த வேலை இல்லை, இது எங்க வேலை, நீங்க செய்யக்கூடாது. நீங்க ராஜாவா எடுத்துட்டு போலாம், நீங்க ஜனங்களுக்கு ராஜாவா எடுத்துட்டு போலாம், ஆனா கர்த்தருக்கு நாங்கள் தான் தூபம் காட்ட வேண்டும் சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ. ஒரு ராஜாவுக்கு இந்த மாதிரியான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னா எவ்வளவு கோபம் யோசிச்சு பாருங்கள. ஏற்கனவே தடுத்த போதே கோபம் அடைஞ்சிட்டான். இப்ப என்ன சொல்றாரு ஆசாரியர்? இதெல்லாம் ஆரோனுடைய வழியில் வந்த ஆசாரியர் செய்யக்கூடிய காரியம், நீங்க வெளியே போங்கன்றான். வெளியே போ, மீறுதல் செய்து இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். இப்போ அப்பதான் அவனுக்கு என்ன வருது? கோபம் வருகிறதை நான் பார்க்கிறோம். ஆனா கேட்கல. போய் என்ன பண்ணிட்டான்? போய் இந்த ஆலயத்துல தூபபடத்துல முன் நிற்கிற அவனுடைய அந்த இதுவே அவன் செயல்பட ஆரம்பிச்சான். அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன நடந்தது? அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் வந்தது. ஹல்லேலூயா சொல்லணும். ஏன்னா தவறு செய்தா, கோபம் அடைந்தா, கடுகோபம் அடைந்தா அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கு உசியா ராஜா இருந்தார். என்ன நடக்குது? நெற்றி உடனேங்க. இன்னைக்கெல்லாம் உடனே ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்திருந்தா இன்னைக்கு நானும் நீங்களும் இங்க உட்கார்ந்து ஆராதிக்கவே முடியாது. இல்ல, அவ்வளவு தண்டனை, அவ்வளவு பாவம் செய்யறோம், அவ்வளவு மீறுதல் செய்யறோம், அவ்வளவு அக்கிரமம் செய்யறோம், அவ்வளவு கடுங்கோபம் கொள்கிறோம். கர்த்தர் மன்னித்திருக்கிறார். சிலுவையில் நமக்காக பாவங்களை மன்னித்திருக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாடு காலங்களில் எல்லாம் மாறுபட்டது. பழைய ஏற்பாடு அப்படி கிடையாது. சொல்லுக்கு சொல், பல்லுக்கு அடிக்கு
ரத்தத்துக்கு ஆண்டவர் அப்படிதான் செய்திருக்கார். தப்பு செஞ்சாரு, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரால் நேசிக்கப்பட்டவர்கள் அந்த தப்புல இருந்து அவர்களை பாதுகாத்தார் ஆண்டவர். அவர் பட்சபாதம் இல்லாதவர் தான். ஆண்டவருடைய நோக்கம் ஒன்று உண்டு, அதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இங்கே உசியா ராஜா பெரிய தவறு செய்தான். என்ன நடந்தது? கடைசி வரைக்கும் அது ஒரு பெரிய தப்பாவே நமக்கு தோணாதுங்க. சரி செஞ்சுட்டான், ஆண்டவர் அவன் மன்னிச்சிருக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் நல்லபடியாக எல்லாமே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள பெருமை வந்து, அதான் சொல்லுது, மனமேற்றுமை ஆகி அவன் தூபம் காட்டி சென்றதுனால அவன் நெற்றியில குஷ்டரோகம். அது போயிடுச்சா? போகல. 21 வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்தான். எவ்வளவு கஷ்டம், என்னங்க தப்பு செஞ்சான்? அந்த தூபத்தை எடுத்து அங்க ஆற்றுல அவனை ஆண்டவரை தொழுது வர சொல்றான். ஆனா அவன் சொல்லியும் தடுத்தும் மீறி அவரோட தப்பு செஞ்சுட்டேன்னு மன்னிச்ச வந்திருந்தானா அந்த குஷ்டம் என்ன பண்ணிருக்கோம்? போயிருக்கோம். அவன் கடைசி வரைக்கும் மனமாறவே இல்லை. அதாவது வாழ்நாள் முழுவதும் மறிக்க தருவாய் இருக்கும். அவருடைய நெற்றியில என்ன இருந்தது? குஷ்டரோகம் இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆகவே கோபம் பாவம் அல்ல, கடும் கோபம் பாவம். கடைசியாக ஒரே ஒரு மீண்டுமாக ஒருத்தரை சொல்லி நான் முடிக்கின்றேன். ஆசா ராஜாவுடைய ஒரு தவறான கோபம். அதே 2 நாளாகமம் 16 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 16 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. அதிநிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையில் வைத்தான் என்று வாசிக்கிறோம். இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஆசா ராஜா எப்படிப்பட்ட ராஜா? நல்ல ஒரு ராஜா என்றால் நல்ல ஒரு ஜெபம் பண்ண ராஜா. பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம்னு ஜெபம் பண்ண ஒரு ராஜா. ஆனா இங்க நடந்தது, ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்தார். ஜெபிச்ச உடனே ஆண்டவர் பெரிய வெற்றி கொடுத்தார். யுத்தம் இல்லாம வெற்றியை கொடுத்தார். நல்லா நடந்தது. ஆனா ஒரு நிலையில இவனுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை வந்த போது இவன் தேவனை தேடாமல் யாரை தேடினான்? மனிதர்களை தேடினான் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைய அங்க இருக்கிற ஞான திருஷ்டிக்காரன் வந்து சொல்லுகிறான், நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, மத்ததுக்கெல்லாம் பெரிய உங்களுக்கு எதிரான சேனைகள்லாம் வந்த போது நீங்க ஆண்டவரை தேடினீங்க. ஆனா இப்ப என்ன பண்றீங்க? நீங்க பாஷா என்கிற அந்த ராஜாவை தேடி நீங்கள் செல்கிறீர்கள். இது ரொம்ப தவறான காரியம், இதை செய்திருக்க கூடாதுன்னு சொன்ன உடனே நீ யாரா என்ன சொல்வதற்கு சொல்லி அந்த ஊழியக்காரன் மேல கடும் கோபம் அடைந்து என்று வாசிக்கிறோம். கோபம் அடைந்து அனுப்பிட்டாங்க, பரவாயில்ல, என்ன பண்ணிட்டாங்க? ஜெயில போட்டாங்க. அவனை காவலரில் வைத்தான். இதெல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நல்லா இருந்த அந்த ராஜா இப்ப என்ன ஆயிடுச்சு? கெட்ட ராஜாவா மாறிட்டார். அவன் ஆண்டவரை அவன் விட்டு விட்டான் என்று வாசிக்கிறோம். நடந்தது என்ன தெரியுங்களா? என்னது? 12 வசனத்தை வாசிங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்துல தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் எவ்வளவு உக்கிர கோபம் அடைந்தானோ இப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு எதிராக நோய் என்ன ஆயிடுச்சு? உக்கிரமாய் மாறிவிட்டது. 38 வருஷமா அவன் நல்ல ஆட்சி தான் பண்ணிட்டு இருந்தான். ஆண்டவர் நல்லா வச்சிருந்தாரு. எப்ப அவன் கடவுளை விட்டு விலகி அந்த ஊழியக்காரர்களை கோபமடைந்து சிறையிலே விட்டு அவங்களை துன்புறுத்தினானோ அப்பொழுதே அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. என்ன வந்துச்சு? அவன் காலில் வியாதி வந்தது. அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் அந்த வியாதியில கூட அப்பாது ஒரு சிலர் உணரவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் உணர். ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தும் போது நம்ம உணர்வு. அதனால தாவீது ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், உணர்வின் ஆவியை தாரும், நறுங்குண்டலமான ஆவியை எனக்கு தாரும். இப்படிதான் தாவீது ஜெபம் பண்றார். தவறு என்னவர்தான். ஆனா அந்த தவற தெரிஞ்சு அதற்கு பிறகு ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதனாக தாவீது மாறி போகிறார். ஆனா இங்க ஆசா ராஜா அப்படி இல்ல. என்ன நடக்குது? வாசிங்க அதை தொடர்ந்து. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினார். இப்ப கூட ஒரு பெரிய போர் வந்த போது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஜெபம் பண்ணல. இப்ப வியாதி வந்துச்சு, தப்பு பண்ண வியாதி வந்துச்சு, கடும் கோபம் பாவமாய் மாறினது.
ஒரு பெரிய வியாதி வந்தது, கால்ல நோவு, அது என்ன நோவு தெரியல, கால்ல பெரிய நோவு. உடனே என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவருக்கு ஆண்டவரே சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கணும். கேட்கல. கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினார். நடந்தது என்ன? ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்திலே மரித்து தன் பிதாக்களோடு 2 வருஷம் கால்ல நோவு வியாதி வந்து மரண அவஸ்தைப்பட்டு அவன் மரித்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆரம்பம் நல்லா இருக்க ஆசா ராஜா இருக்க, ஆனா முடிவு கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க. இன்னைக்கு பாவ பட்டியல் இல்லை. கோபம் பாவம் அல்ல. இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார், நான் பாவம் செய்யல. நீங்க கோபப்படலாம், தவறு கிடையாது. ஆனா கோபம் பாவமாக மாறக்கூடாது. வார்த்தைகளாலே, கைகளினாலே, கரங்களினாலே, கால்களினாலே, எண்ணங்களினாலே நீங்கள் கோபப்படுவீர்களா, அது கடும் கோபமாக மாறுகிறது. அது பாவத்தை கொண்டு வருகிறது. அந்த பாவத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது அது நரகத்துக்கு கொண்டு போகிறது. ஆகவே கடும் கோபம் பாவம். நாகமானுடைய கோபம், சவுல் ராஜாவுடைய கோபம், உசியா ராஜாவுடைய கோபம், ஆசா ராஜாவுடைய கோபம். இவர்கள் நாகமான் மனமாறினான், சுகத்தை பெற்றுக் கொண்டான். ஆனா சவுலும் உசியாவும் ஆசா ராஜாவும் கடைசி வரைக்கும் அந்த கடுங்கோபத்தினாலே மனது மாறாததுனாலே அவர்கள் வியாதிப்பட்டு அவர் கர்த்தருக்குள் திறந்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கடும் கோபம் இருக்கவே கூடாது. இதை ஒரு பாவமாக நீங்க நினைத்துக் கொள்ள. கோபம் வரும்போது இந்த செய்தியை நினைச்சு பாருங்க. ஐயோ பாஸ்டர் சொல்றாரு, வேதம் சொல்கிறது கோபம் கூட கொஞ்சம் அமைதியா இருக்கு, சாந்தமா இருக்கு. கோபத்தை உண்டாக்கக்கூடிய அந்த செயல்களை பிசாசு கொண்டு வருவான். உங்களை மகிழ்ச்சியா இருக்க விட மாட்டான். கடும் கோபத்தை உங்களுடைய உள்ளங்களிலிருந்து ஆண்டவர் பிசாசு கொண்டு வந்து கொண்டே இருப்பான். ஆனா நீ இயேசுவிடத்துல நீங்க பொறுமையோடு இருக்கும்போது ஆண்டவர் மாதிரி ஒரு சார்ந்து உள்ளவர் நீங்க பார்க்க முடியுமா? இல்ல, யோசிச்சு பாருங்க. அவரை நினைச்சு நீ வேற யாரையும் நினைக்காது, இயேசப்பா மட்டும் நினைச்சு. கோபம் வரும்போது இயேசப்பா உனக்கு கொடுத்த பொறுமையை எனக்கு தாரமானவர் ஒரு விஷயம் நினைங்க, உங்களுக்கு அப்படியே எல்லாமே அமைதியாகும். அது இன்றைக்கு கடும் கோபம் ஒரு பாவம். அது சினம் கொள்ள வேண்டாம், மூக்கம் அடைய வேண்டாம், கோபம் அடைய வேண்டாம், எரிச்சல் அடைய வேண்டாம், கடும் கோபம் வேண்டாம். இந்த உணர்வோடு கடந்து செல்லும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.